இன்றைக்கி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறேன். நம்ம டயாவின் சித்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அப்பெண்டிசைட்டிஸுக்கு சர்ஜரி இல்லாமல் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷோ பண்ணியிருந்தேன். அதாவது திருப்பூர்லேருந்து ஒரு குழந்தைக்கு அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 40 days நான் சொல்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும், கொரியர்லேயே மருந்து அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரொம்ப சிவியராக வாமிட்டிங் இருக்குது, பெயின் இருக்குது, உடனே சர்ஜரி பண்ணணும் உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸு அந்த குழந்தைய கூட்டிகிட்டே வந்துட்டாங்க ஏர்லி மார்னிங். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே ஒரு வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் திருப்பூரில் ஒரு 3 ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டேன். 3 ஹாஸ்பிட்டலில் பார்த்துமே எனக்கு இந்த மாதிரி சரி பண்ண முடியாது, சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் சர்ஜரி வேணாம், சர்ஜரி இல்லாமல் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் காலையில் தான் வந்தேன். காலையில் 5:30 மணிக்கு தான் வந்தேன். வந்தோடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணால் உடனே வந்துட்டாங்க. மதியத்துக்கு மேலே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டா, பாப்பா ரெடி ஆகிட்டா. இப்போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷோ பண்ணுறேன். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. அதிலே அந்த பேரண்ட் சொல்லியிருப்பாரு, நான் 30 days கழிச்சு ரிப்போர்ட் அனுப்பிச்சு தரேன் அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டும் இப்போ என் கையில் இருக்குது. வெரி சக்ஸஸ்ஃபுல் ரிப்போர்ட்டு. இப்போ அந்த குழந்தை நல்லாவே இருக்குது, நல்லா சாப்பிடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திரும்ப நான் சொல்கிறது அதுதான். அப்பெண்டிசைட்டிஸ்னாலே எல்லோரும் உடனே பயந்து சர்ஜரி பண்ணால் வெடிச்சிடும், செப்டிக் ஆயிரும், இந்த மாதிரியே பயந்து ரொம்ப பேனிக் ஆகிறாங்க. அந்த மாதிரி ஒரு தேவையே இல்லை. நம்ம டயாவின் சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சிம்பிளாகவே க்யூர் பண்ணிடலாம். இதுக்கு பெரிய டயட் ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை. இந்த அப்பெண்டிசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த பிரச்சனையில் கஷ்டப்பட்டாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலோ தாராளமாக நீங்கள் டயாவின் சித்த மருத்துவமனை அணுகலாம். இந்த குழந்தைக்கு வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 வயசு தான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவத்துக்கு வயசு ஒரு தடையில்லை. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. இது டயாவின் சித்த மருத்துவமனைக்கு மட்டும் இல்லை, சித்த மருத்துவத்துக்கும் நம்மளுடைய சித்தர்களுக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் கௌரவமாகவும் நான் இதை கருதுகிறேன். நம்மளோட பணி இன்னும் ஒரு ரிசர்ச் லெவலில் அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஆதரவும் அதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு.